மேக்னெட்டிக் ஆசிலேஷன் இன்டியூஸ்ட் கரண்ட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை காப்பர் கம்பி, மர ஸ்டாண்ட், பென்சில், நியோடிமியம், மேக்னெட். இதை மாதிரி ஒரு ரப்பர் துண்டை எடுத்து நடுவில் பென்சில் அளவுக்கு ஓட்ட போட்டு இந்த ஸ்க்ரூ அதில் நுழைச்சி நியோடிமியம் மேக்னெட்டை அதில் சரிப்படுத்தணும். இதை மாதிரி 2 ரப்பர் துண்டை தயார் பண்ணணும். அடுத்ததாக இந்த மர ஸ்டாண்டில் 2 பென்சில் நுழைச்சி நம்ம ஒரு ஸ்டாண்ட் தயார் பண்ணோம். பிறகு இந்த ரப்பர் துண்டத்தில் உள்ள இருக்கிற ஓட்டையில் இந்த பென்சிலை நுழைக்கணும். இது மாதிரி பண்ணச்சே நம்ம மேக்னெட்டை எந்த திசையில் வேணாலும் திருப்பி நிற்க வைக்கலாம். அடுத்தது இந்த காப்பர் கம்பியை ஒரு பிளாஸ்டிக் மூடியில் இது மாதிரி சுற்றி ஒரு காயில் தயார் பண்ணோம். இந்த காப்பர் கம்பியில் இருக்கிற மின்காப்பை சீவி எடுக்கணும். இந்த மாதிரி 2 காயில் தயாரான பிறகு 2 காயிலோட நுனியும் ஒன்று சேர்க்கணும். இந்த 2 நுனியும் ஒன்றாக சேர்த்து விடணும். பிறகு இந்த 2 நுனியும் இந்த மர ஸ்டாண்டில் காமிச்சிருக்கிறாப்புல சரிப்படுத்தணும். மேலே ஒரு 2 ஓட்டை போட்டு இந்த 2 பென்சிலையும் அதில் நுழைக்கணும். இந்த காப்பர் காயில் மேக்னெட்டுக்கு சுற்றி இருக்கிறாப்புல தொங்க விடணும். ஒரு பக்கம் இருக்கிற காப்பர் காயிலை நம்ம கையால் லேசாக நகர்த்தினோம்னாக்க இன்னொரு பக்கத்தில் இருக்கிற காப்பர் காயில் தானாக நகரும். அதுக்கு காரணம் என்னென்னா இன்டியூஸ்ட் கரண்ட். இந்த மாதிரி ஒரு பக்கம் காப்பர் முன்னாடி பின்னாடியும் சுத்தச்சு அதில் கரண்ட் ஏற்படுறது. இந்த கரண்ட்னால் அடுத்த காயிலில் ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட்டு ஏற்படுறது. அந்த இன்டியூஸ்ட் கரண்ட்னால் இந்த காயில் முன்னாடியும் பின்னாடியும் ஊஞ்சல் ஆடுறது. இன்டியூஸ் கரண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இது என்ன ஒரு அழகான மாடல்.